ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிளாக் கேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியன் காயின்ஸ் கொடுத்துருக்குறேன். என்னென்ன காயின் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். 12 நாணயம் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். என்னென்னு பாருங்கள். 1 குவார்ட்டர்னால 1910 எட்வர்டில் ஒரு நாணயம் இதில் உள்ள கண்டிஷன் தான். என்ன கண்டிஷனில் இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துருக்குறேன். இதில் எட்வர்டு 1 குவார்ட்டர்னால ஜார்ஜ் 5 1936 கல்கட்டா மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு. எட்வர்டு ஜார்ஜ் 5ல் 2 இருக்கும். இதுவும் 1935 கல்கட்டா மின்ட்டு ஜார்ஜ் 5. ஜார்ஜ் 6ல் 1939 கல்கட்டா மின்ட்டு. 1 குவார்ட்டர்னால ஜார்ஜ் 6 கல்கட்டா மின்ட்டு. ஜார்ஜ் 6ல் 1939 கல்கட்டா மின்ட்டு. ஜார்ஜ் 6ல் 1941 கல்கட்டா மின்ட்டு. இது ஸ்கார்ஸ் வெரைட்டி. 1941 கல்கட்டா மின்ட்டு ஸ்கார்ஸ் வெரைட்டி. 1 குவார்ட்டர்னால ஜார்ஜ் 5ல் ஜார்ஜ் 6ல். 1/12 அணால எட்வர்டு 7ல் 1910 கல்கட்டா மின்ட்டு. இது நாணயம் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கும். 1/12 அணா இது 1910. இது 1910. 1/2 பைஸு 1/2 பைஸில் 1898 விக்டோரியா எம்பரர்ஸ் கல்கட்டா மின்ட்டு. 1898 விக்டோரியா எம்பரர்ஸ். இதில் ஒரு நாணயம். ஒன் பை 2 பைஸில் 1917 கல்கட்டா மின்ட்டு ஜார்ஜ் 5 இது. இதெல்லாம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். 1/2 பைஸு ஜார்ஜ் 5. ஆயிரத்தி 1936 1/2 பைஸில் ஜார்ஜ் 5. 1/2 பைஸ் இது 1936. இதில் ஒரு நாணயம். 2 அணாவில் 2 நாணயம். ஒன்று 1943, ரெண்டுமே 1943. 2 நாணயமே 1943. இதில் 2 நாணயம் 2 அணாவில். இதில் 2 நாணயம். இது மொத்தம் டோட்டல் அப்படியே இந்த செட்டு உங்களுக்கு 12 நாணயங்கள் வரும். 12 நாணயங்கள் அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இதில் அப்படியே இந்த செட்டு ஒரு செட்டு அப்படியே 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஃபுல்லும் அப்படியே 12 நாணயமும் சேர்த்து 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 அண்ணாவில் பாம்பே மின்ட்டு 1909 எட்வர்டு 7 இது. எட்வர்ட் 7 பாம்பே மின்ட்டு
1909 1909 ரேர் வெரைட்டி. இது வந்து ரேர் வெரைட்டி. இது எட்வர்டில் வந்து 1 அணாவில், எட்வர்ட் 7ல் 1 அணாவில் வந்து பாம்பே மின்ட்டு ரேர் வெரைட்டி 1909. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 3500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 3500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2 அணா, 2 அணாஸில் வந்து 2 அணாஸில் வந்து 1927 ஒன்று, 1918 ஒன்று கொடுத்துருக்குறேன். 1918 ஒன்று, 1927 2 கொடுத்துருக்குறேன். இதில் 1927 வந்து உங்களுக்கு வந்து பாம்பே மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸ்கார்ஸ் வெரைட்டி. இது வந்து பாம்பே மின்ட்டு. பாம்பே மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். 1927 இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். 1918 1918 கல்கட்டா மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். இது ஜார்ஜ் 5ல் கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்கேன். இதுவும் ஸ்கார்ஸ் வெரைட்டி தான். 1918 2 அணாஸில். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். 27 ஒன்று, 18 ஒன்று கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 4 அணாஸ், 4 அணாஸில் ஒன்று கொடுத்துருக்குறேன். 4 அணாஸில் ஒன்று கொடுத்துருக்கேன். 1920 1920 4 அணாஸ் பாருங்கள். கண்டிஷன் பார்த்துங்க, நல்லா ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது. இது கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 அணா, 4 அணாஸில் கல்கட்டா மின்ட்டு. இது ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து 650 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 650 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது அம்மன் காசு. அம்மன் காசு கொடுத்துருக்கேன். புதுக்கோட்டை சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானம் 1 கேஷ்னு சொல்லுவாங்க. 2 நாணயம் கொடுத்துருக்கேன் அம்மன் காசில். இந்த நாணயம் பாருங்கள், கண்டிஷன் பார்த்துங்க, நல்லா ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இது. அம்மன் காசு. இதில் வந்து 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே ஒரே கண்டிஷனில் தான் இருக்கும், ஃபுல் கண்டிஷனில். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது சில்வர் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வெள்ளி நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். 1/4 ருப்பி. இது 1/4 ருப்பியில் வந்து 1939 கல்கட்டா மின்ட்டில் ஜார்ஜ் 6ல் கொடுத்துருக்குறேன். ரிம்மு வந்து லார்ஜ் ரிம்மு. இது வெரைட்டிஸ் இருக்குது. லார்ஜ் ரிம்மு. இது நாணய கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இதெல்லாம். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். 1/4 ருப்பி. இது கல்கட்டா மின்ட்டு, லார்ஜ் ரிம்மு உள்ளது. இது ரிம்மு வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் ரிம்மாக இருக்கும். இது 1939. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 700 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 700 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1/4 வந்து உங்களுக்கு வந்து ருப்பியில் ஸ்மால் ரிம். இது 1943 கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். இது 1943 1/4 ருப்பி. இது கண்டிஷன் பார்த்துங்க, எல்லாமே கண்டிஷன் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் நாணயம். அப்படியே யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. ஜார்ஜ் 6 கல்கட்டா மின்ட்டு 1/4 ருப்பி
43, 1943. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 600 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 600 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபி 1945 1 ரூபியில் பாம்பே மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஜார்ஜ் 6 இது. இதுவும் கண்டிஷன் உங்களுக்கு வந்து யூஎன்சி ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். யூஎன்சி கண்டிஷன் இது ஃபுல் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. 1945 மின்ட்டு வந்து பாம்பே மின்ட்டு. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருங்க. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1300 ரூபா வரும். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் கொடுத்துருக்குறேன். 1300 ரூபா வரும். 1 ரூபி சில்வர் நாணயம், இது வெள்ளி நாணயம். 10 ரூபா வெள்ளி நாணயத்தில் 25th இண்டிபெண்டன்ஸில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது நாணயம் வந்து பெரிய நாணயம். இதுவும் கண்டிஷன் பார்த்துங்க, ஃபுல் கண்டிஷன் யூஎன்சியில் இருக்குது. இது கண்டிஷன் வந்து ஃபுல் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 2200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 2200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒன் பைஸில் வந்து லாகூர் மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். 1945 ஸ்கார்ஸ் வெரைட்டியில் இருக்க ஜார்ஜ் 6 1 பைஸ். இது லாகூர் மின்ட்டு 1945 லாகூர் மின்ட்டு ஸ்கார்ஸ் வெரைட்டி. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருங்க. ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது சிலோன் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். சிலோன் நாணயங்களில் 1937 1940 ஜார்ஜ் 6 இது. இது வந்து ஜார்ஜ் 6. இது கண்டிஷன் பார்த்துங்க, எல்லாமே சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். கண்டிஷன் எல்லாமே சேம் கண்டிஷன் தான், ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இதெல்லாம். இது வந்து ஜார்ஜ் 6 சிலோன் நாணயத்தில் ½ சென்ட். இதில் வந்து 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 37 40 கொடுத்துருக்குறேன். அதே ½ சென்ட்டில் வந்து ஜார்ஜ் 6 ஜார்ஜ் 5 இது 1926. இதுவும் எல்லாமே கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான், ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். எல்லாமே ஃபுல் கண்டிஷன் தான். இது டேமேஜ் கிடையாது, ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். ½ சென்ட் இது ஜார்ஜ் 5 சிலோன் நாணயம். இது 1926 1912. இதில் ஒரு 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். ½ சென்ட்டில் வந்து 1901 1870லையும் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதில் வந்து 2 நாணயம் கொடுத்துருக்கேன். ½ சென்ட்டில் விக்டோரியாவில் 2 கொடுத்துருக்குறேன் நாணயம். எல்லாமே கண்டிஷன் நல்லாயிருக்கும். எதுவும் டேமேஜ் பீஸ் நான் எதுவும் வைக்கல. இது கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 பீஸ் கொடுத்துருக்கேன். 1870 ஒன்று விக்டோரியா. இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். அடுத்தது ஜார்ஜ் 6 வந்து 1942 1 சென்ட். இது 1 சென்ட்டில் வந்து 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 1 சென்ட்டில் 3 நாணயம் கொடுத்துருக்கேன். 42 45 கொடுத்துருக்குறேன். இதுவும் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும், ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்கும். இதில் வந்து 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். சிலோன் 1 சென்ட்.
இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றும் ஒரு நாணயம் வந்து ரூ. 250 வரும். ரூ. 250 வரும் ஒரு நாணயம். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ½ சென்ட்டு 1 சென்ட்டு எல்லாமே ரூ. 250 வரும் ஒரு நாணயம். நாணயம் இது எல்லாமே கண்டிஷனாக இருக்கும், எதுவுமே டேமேஜ் இருக்காது. நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.